தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 18 மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். அந்த மாணவ மாணவிகளின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கன்சால்பை கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருது. இங்க 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில நேற்று மதியம் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனை மாணவர்கள் சாப்பிட்டனர். அதன் பின்னர் மாணவர்கள் வகுப்பிற்கு சென்று மாலை திரும்பினர். இதையடுத்து மதிய உணவை சாப்பிட்ட 18 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் இரவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தங்களது குழந்தைகளை பெற்றோர்கள் பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு 3 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த பாலக்கோடு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரான KP அன்பழகன் மாணவர்களை நேரில் பார்வையிட்டு பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர், தத்துவ அமைப்பாளர் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.